ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கோம். நாம் புரட்டாசி 1ஆந்தேதியே போய் திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்ணோம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனால் அது முடியாமல் போச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சனிக்கிழமை போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இப்போ நம்ம காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ட்ரெயின் பிடிச்சி நாம் கிளம்பிட்டோம். நீங்கள் திருப்பதிக்கு போனோம் அப்படின்னா ட்ரெயின் ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூட்டு தான் இருக்குது. அரக்கோணம் வழியாக இல்லை காட்பாடி வழியாக. காட்பாடி வழியாக வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக அடிக்கடி ட்ரெயின் இருக்குது. அப்படி இல்லைனாலும் வேலூர்லேருந்து பஸ்ஸும் இருக்குது. வேலூர் காட்பாடி ரெண்டுமே ஒன்று தான், வேறு நினச்சிக்காதீங்க. புரட்டாசி 1ஆந்தேதி தரிசனம் பார்க்கறதுக்காக இந்த வேலூர், திருவண்ணாமலை, இப்படி சித்தூர் வழியாக நிறைய மக்கள் நடந்தே போனாங்க. அவங்களையும் நம்ம பார்த்தோம். அவங்களாம் இந்நேரம் போய் தரிசனம் பார்த்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாம் அப்போ போக முடியாதால் இப்போ 1ஆவது சனிக்கிழமையாச்சும் போய் தரிசனம் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கோம். ட்ரெயினில் எல்லாமே கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அங்கே திருப்பதியில் எப்படி கலவர நிலவரம் இருக்குதுன்னு தெரியல. அங்கே போய் தான் பார்க்கணும். இங்கே கடந்த சில நாட்களாகவே சித்தூர், வேலூர் சைடெலாம் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ஆனால் நல்லா வெயில் பளிர்னு அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்சதெல்லாம் நல்லா பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கே ரொம்பவே அருமையாக இருக்குது. ஸோ நீங்களும் உங்களுக்கு ட்ரெயின் ட்ராவல் பிடிக்கும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ரூட்டில் ட்ரெயின் ட்ராவல் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் ஜேர்னி ஆகும். அந்த ஜேர்னிக்கு அப்புறமா நாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சந்திரகிரி கிட்டே வந்துட்டோம். நீங்கள் பார்க்குறதா திருமலா ஹில்ஸ், திருப்பதி ஹில்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இங்கேயே ஒரு சிலர்லாம் இறங்கி நடந்து போகிறவங்களாம் போவாங்க. ஆனால் ஒரு 7 கிலோமீட்டர் வரும். இங்கே நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக போனால். ஆனால் நீங்கள் இங்கே திருப்பதி, கீழ் திருப்பதியிலே ஒரு 3 இடத்துல டோக்கன்ஸ் தராங்க. நீங்கள் அந்த டோக்கன்ஸ் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா ஈஸியாக தரிசனம் பண்ணலாம். ஆனால் அந்த டோக்கன் வாங்காமல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 24 மணி நேரம் கூட தரிசனம் ஆகலாம். புரட்டாசி மாதம் அதிகமாக கூட்டம் இருக்கிறதால. அதனால் நீங்கள் டேரெக்டாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே விஷ்ணு நிவாசம் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த இடத்துக்கு வந்துட்டிங்க அப்படின்னா அங்கேயே லாக்கர் ஃபெசிலிட்டி, ரூம் ஃபெசிலிட்டி, பாத்ரூம், டாய்லெட், தூங்குறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இடம் வசதியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த நம்ம விஷ்ணு நிவாசத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டேரெக்டாகவே அங்கே விஷ்ணு நிவாசத்துக்கு போகிறதுக்கு வழி இருக்குது. இதான் விஷ்ணு நிவாசம். இங்கே அன்னதானம் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் வேணால் சாப்பிட்லாம். இந்த விஷ்ணு நிவாஸில் எஸ்எஸ்டி சர்வ தர்ஷ டோக்கன் அப்படின்னு ஒன்று தராங்க. நம்ம அந்த டோக்கன் வாங்குறதுதான் வெயிட் பண்ணுறோம். இதுக்கு ஆதார் கார்டு கட்டாயம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வாட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தது 30 நாள் கழித்து தான் வாங்கணும். இங்கே இல்லாமல் அலிப்பிரிமெட்டு நடைபாதை பக்கத்துலேயே பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயும் டிக்கெட் தராங்க. அது மட்டும் இல்லாமல் திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் எதிர்க்க இருக்கிற இடத்துலையும் டிக்கெட் தராங்க. நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ நாம் விஷ்ணு நிவாசத்தில் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம அலிப்பிரி நடைபாதை கிட்டே வந்துட்டோம். உங்களுக்கே தெரியும். இந்த இடம் தான் அலிப்பிரி நடைபாதை. குபேரா படம் ஷூட்டிங்லாம் கூட இங்கே எடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம அலிப்பிரி நடைபாதை கிட்டே இருந்து நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம லக்கேஜை இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா இவங்க டேரெக்டாக மலை மேலே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நம்ம போய் அங்கே வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் நடந்து வர்றதுக்கு பிளான் பண்ணிங்க அப்படின்னா மோஸ்ட்லி செப்பல்ஸ் அவாய்ட் பண்ணுறங்க. அப்படி இல்லை நீங்கள் செப்பல்ஸ் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு பேக் வச்சு நீங்கள் அதை அதையும் நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா மேலே வந்துடும். ஒரு சிலர்லாம் எடுத்துகிட்டு வர பேக்லேயே செப்பல்ஸும் போட்டு அனுப்புகிறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம போட்டு பேக்கை இந்த மாதிரி லாக் பண்ணி கொடுத்துட்டா நமக்கு இந்த மாதிரி ஒரு பில்லு தந்துடுறாங்க. நம்ம இந்த பில்லு வாங்கிட்டு போடணும். இது டோக்கனு. நமக்கு 19ஆந்தேதி 12 மணிக்கு தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நாம் ஆனால் இப்போ 18ஆந்தேதி ஒரு 5 மணி போல் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதான் அலிப்பிரி நடைபாதை. ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி கொஞ்சம் தூரம் போன உடனே இங்கே ஒரு சின்னதாக படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகும். அந்த இடத்துல எல்லாமே தேங்காய் உடைச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்புவாங்க. இப்போ நாம் விஷ்ணு நிவாசத்தில் வாங்கியிருக்க அந்த எஸ்எஸ்டி சர்வ தர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நடந்து தான் போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பஸ்லேயும் போகலாம், ஸ்ரீவாரிமெட்டு வழியாகவும் போகலாம், உங்களோட ஓன் வெஹிக்கிள்லேயும் போகலாம், இல்லை அலிப்பிரி வழியாக என்ன மாதிரி நடந்தும் போகலாம். எப்படி வேணாலும் போகலாங்க. ஏன்னா எந்த இடத்துலையுமே இங்கே ஸ்கேன் வைக்கிறது இல்லை. ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீவாரிமெட்டுக்கு மட்டும் திவ்ய தர்ஷன் ஒரு டோக்கன் தராங்க. அந்த டோக்கன் வாங்கினீங்கன்னா மட்டும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். அந்த இடத்துல ஸ்கேன் வைக்கிறாங்க.
அதேமாதிரி வந்து இங்கே அலிப்பிரிமேட்டிலுமே வந்து இப்போ வந்து சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதால வந்து மக்களை வந்து கும்பல் கும்பலாக தான் அலோவ் பண்ணுறாங்க, தனித்தனியாலாம் போகிறது கிடையாது. அதனால் அங்கங்கே ஸ்டாப் பண்ணி அனுப்புகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இதான் வந்து முதல்ல வர மண்டபம். இங்கே வந்து ஒரு லக்ஷ்மி நாராயண கோவிலும் இருக்குது. அந்த கோவிலில் நம்ம தரிசனம்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து நிறுத்திட்ட உடனே அங்கே வந்து இருக்கிற டியூட்டியில் இருக்கிற போலீஸ்காரங்க, வனத்துறையை சேர்ந்தவங்கலாம் வந்து நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. காட்டுக்குள்ளே எங்கேயும் தனியாக போகக்கூடாது, எங்கே போனாலும் கும்பலாக தான் போகணும், ஏன்னா வந்து வன விலங்குகள் நடமாட்டம் இருக்கிறதால அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒரு 100, 200 பேர் ஆனோடனே அப்புறமா திறந்து விட்றாங்க. நாம் வந்து எல்லாம் ஒரு கும்பலாக வந்து கிளம்புறோம். போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி வந்து ஆழ்வார்கள் அவங்களோட சிலைகள்லாம் வந்து இருக்கும். பெருமாளோட பல்வேறு அவதாரங்களோட சிலைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகலாம். இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது வந்து 2வது மண்டபத்துக்கிட்ட வந்து வந்துட்டோம், மைசூர் மண்டபம். அதை தாண்டினோடனே கஜேந்திர மோட்சம் அப்படின்னு ஒரு மண்டபம் வரும். இந்த மாதிரி வந்து நம்ம நடந்து போகிற வழி எல்லாமே வந்து பல மண்டபங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அலிப்பிரி நடைபாதையில் வந்து போகும்போது இந்த படிக்கட்டு வந்து கிட்டத்தட்ட 3550 படிக்கட்டு வந்து இருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 படிக்கட்டை வந்து கிராஸ் பண்ணிகிட்ருப்போம். நம்மளால் வந்து தொடர்ந்து வந்து நடக்க முடியாது. ஏன்னா வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து படிக்கட்டுலாம் வந்து ரொம்பவே வந்து செங்குத்தாக வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி வந்து போகலாம். நீங்களே பார்த்தா தெரியும் எவ்வளோ வந்து செங்குத்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் அங்கங்கே சின்ன சின்ன ஆலயங்கள்லாம் இருக்கும். நீங்கள் அங்கெல்லாம் வந்து சாமி தரிசனம் பண்ணிகிட்டே போகலாம். நாம் ஒரு வழியாக 2000 படிக்கட்டு வந்து கிராஸ் பண்ணிட்டோம். இன்னும் வந்து 1500 படிக்கட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு மண்டபம் வந்து வருது. இந்த இடத்துல வந்து லைட்டிங்லாம் வந்து போட்டிருக்காங்க. அதை தாண்டினோடனே வந்து காலி கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இடம் இருக்குது. இந்த மண்டபங்கள் வர வழி எல்லாமே வந்து தனியாக ஒரு டிராயிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது அடுத்ததாக வர வீடியோவில் வந்து இருக்கும். நீங்கள் இந்த காளி கோபுரத்தை ரீச் ஆனோடனே இங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுறதுனால வந்து பண்ணலாம். ஏன்னா வந்து இங்கே அந்தளவுக்கு வந்து இடம் வந்து ஃப்ரீயாக வந்து இருக்குது. அது இல்லாமல் சேஃப்டியாகவும் வந்து இருக்கும். இந்த இடத்துல நிறைய பேர் வந்து இங்கே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து போவாங்க. நாமளும் கொஞ்சம் நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே இங்கே இருக்கிற சாமிகள்லாம் வந்து கும்பிட்டுட்டு நாமளும் நம்ம பயணத்தை வந்து தொடரலான்னு சொல்லிட்டு இருந்தோம். நீங்கள் போகிற வழி எல்லாமே நிறைய கோவில்கள்லாம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்துட்டே வந்து போகலாம், தரிசனம் பண்ணிட்டும் போகலாம். நீங்கள் பகலில் போனீங்க அப்படின்னா இன்னும் வந்து பெட்டராக இருக்கும். அதாவது இந்த மாதிரி கோவில்கள்லாம் பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வந்து எனக்கு நைட்டு பெட்டராக தான் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து நைட்டில் வந்தேன். வேணும்னா இன்னொரு முறை பகலில் வந்து போய் இன்னொரு பெட்டர் குவாலிட்டியோட கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல்லே வந்து அப்லோட் பண்ணுறோம். இங்கே வந்து அந்த மாதிரி ஸ்டே பண்ணுறதும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய கடைகளும் இருக்குது. நீங்கள் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னா வந்து இந்த காளி கோபுரம் பக்கத்தில் தாண்டினோடனே தான் வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய இடம் இருக்குது. இந்த சாப்பிட்ற இடத்துக்கு வர்றதுக்கு அவங்க வந்து ரோடு வழியாக வர்றதுக்காக இங்கே வந்து வழியும் இருக்குது. ஸோ உங்கள் ஓன் வெஹிக்கிளில் யாராவது வராங்க, கடைக்கெலாம் வராங்கன்னா அந்த இடத்துல விட்டுட்டு தான் போவாங்க. இந்த காளி கோபுரம் தாண்டின உடனே வந்து வழி வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த இடத்துலையும் நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு வந்து கயிறு ஒன்று கட்டி வந்து நம்மளை வந்து தடுத்துட்டாங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கும்பலாக தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் அடைச்சி வச்சுருந்த மாதிரி இல்லைங்க. இந்த டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரமே வந்து அனுப்பிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், நாம் வந்து 2200 படிக்கட்டை வந்து கிராஸ் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்லேயே தாங்க சொன்ன மாதிரி வந்து அப்போ தான் வந்து செங்குத்தாக படிக்கட்டுலாம் வந்து இருக்கும். படிக்கட்டுலாம் ரொம்ப கிட்ட இருக்கும். நீங்கள் ஒரு 2000 படிக்கட்டை வந்து கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து படிக்கட்டே வந்து ரொம்ப தூரத்துக்கு ஒரு படிக்கட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து படிக்கட்டை கவுண்ட் பண்ணி வந்து நாம் வந்து மலைக்கு மேலே வந்து வந்துடுவோம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக படிக்கட்டே இல்லாமல் ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு மேலே வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து படிக்கட்டு வந்து ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் நீங்கள் படிக்கட்டு முடிஞ்சோடனே நம்ம வந்து கோயிலை வந்து அடைஞ்சிருவோன்னு வந்து நினைக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து படிக்கட்டு எவ்வளோ தூரத்துக்கு ஒன்று இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லைக்கல் மாதிரி இருக்குது. ஆனால் அதில் இருக்க கிலோமீட்டர் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்களா அப்படின்ட்டு வந்து நமக்கு வந்து தெரியல. நம்ம போகும்போதே வந்து இந்த பஸ்ஸு, காரெலாம் வந்து போகிற ரூட்டை வந்து கிராஸ் பண்ணிட்டு தான் போவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ரூட்டுக்கு வந்து பேரலாகவே தான் வந்து இந்த நடைபாதை வந்து அமைச்சிருப்பாங்க. நாம் போகிறப்போ வந்து லைட்டாக வந்து மழை வந்து தூறிகிட்டே இருந்துச்சு. ஆனால் பெருசாக வந்து நம்ம பயணத்தை வந்து தடைப்படுற அளவுக்கு வந்து மழை இல்லை. ஆனால் ஒரு 2-3 நாளாக நல்லா மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் திருப்பதியில். இப்போ வந்து நாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு மண்டபம் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இங்கே வந்து ஒரு ஆஞ்சநேயர் சிலை வந்து பெருசாக இருக்கும்.
இந்த இடத்துல நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி இங்கே தான் வந்து டோக்கன்லாம் ஸ்கேன் வச்சுட்டு இருந்தாங்கன்னு வந்து நினைக்கிறேன். இல்லை காலி கோபுரத்தாண்ட வச்சுருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஞாபகம் இல்லை. இப்போ வந்து அலிப்பிரி நடைபாதையில் எங்கேயுமே வந்து டோக்கன் வந்து ஸ்கேன் வைக்கிறதே இல்லை. அதான் வந்து உண்மை. இப்போ நம்ம வந்து ஆஞ்சநேயர்கிட்ட ஒரு வேண்டுதலை வந்து போட்டுட்டு அப்படியே வந்து நம்மளோட பயணத்தை வந்து தொடரதான். இங்கே வந்து நிறைய பேர் வந்து கற்பூரம்லாம் வந்து ஏற்றி வந்து சாமி கும்பிட்டு வந்து சுற்றி வந்து வராங்க. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ரீராம ஜெயம் இல்லை அவங்களோட வேண்டுதல்கள் இந்த மாதிரி வந்து பேப்பரில் வந்து எழுதி வந்து மாலையாக வந்து கட்டி வந்து போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து நீங்கள் வந்து கட்டி வந்து போடலாம். நான் முன்னையே சொன்னேன் இந்த மாதிரி வீடியோவில் பின்னாடி வரும்னு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு, அப்புறம் லக்ஷ்மி நரசிம்ம சாமி டெம்பிள், அதுக்கப்புறமா கோபுரம், மைசூர் கோபுரம், அப்புறம் ஸ்டெப் 2வது மேலே திவ்ய தர்ஷன் டோக்கன் கவுண்டர், அதாவது இப்போ தர்றது எல்லாம் முன்னாடி தந்தாங்க. அப்புறம் பிரசன்ன ஆஞ்சநேய சுவாமி ஸ்டாச்சு 7th மைல், அதான் வந்து இப்போ வந்து நாம் பார்த்தது. இதுக்கப்புறமா வந்து கோபுரம் இருக்குது, அந்த டீட்டெயில் எல்லாமே போட்டிருந்தாங்க. மறுபடியும் வந்து நம்மளை கொஞ்சம் நேரம் வந்து தடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அலோவ் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், சின்ன சின்ன வந்து இந்த மாதிரி தூண்கள் மாதிரி இருக்குது. மழை வந்தால் நனையாமல் இருக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து இங்கே வந்து உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக கூட போகலாம். நிறைய பேர் வந்து அந்த மாதிரி தான் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க. ஒரு சிலர் நடந்து போகிறவங்க வந்து அப்படியே வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. போகும்போது இந்த மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க, போலீஸ் அந்த மாதிரி வந்து கம்பல்சரி வந்து ரவுண்ட்ஸில் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா அந்த சிறுத்தை நடமாட்டம் நடந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா வந்து எல்லாருமே வந்து ரவுண்ட்ஸில் தான் வந்து இருக்காங்க, சேஃப்டிக்காக, நம்ம சேஃப்டிக்காக. ஸோ நாமளும் வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு தர்றதுக்காக வந்து எங்கேயும் நம்ம அந்த பாதையை விட்டு வெளியில் காட்டுக்குள்ளெல்லாம் போகாமல் போகணும். அதுக்கு வந்து எல்லாமே வந்து கோஆப்ரேட் பண்ணுங்க. கடைசியாக மறுபடியும் வந்து லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி டெம்பிள் ஒன்று வந்து வரும். ஆனால் வந்து நாம் போகிறப்போ வந்து அந்த டெம்பிளை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. நீங்கள் பகலில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். மறுபடியும் ஒரு செக்கிங் பாயிண்ட், அதாவது வந்து மறுபடியும் ஒரு இடத்துல வந்து தடுத்து நிறுத்தியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அந்த பஸ் போகிற ரோடை வந்து கிராஸ் பண்ணுறோம். ஒரு மேம்பாலம் மாதிரி போட்டிருக்காங்க. அது வழியாக இறங்கி நாம் வந்து இறங்கிட்டு வந்து போயிட்டுருக்கோம். நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னாலே ஒரு முக்கால்வாசி தூரம் வந்து கடந்து வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்பலாம். இதுக்கப்புறமா பாருங்கள், நீங்கள் வந்து இந்த மாதிரி ரோடை ஒட்டி தான் நடந்து போகணும். ஸோ போகும்போது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்து போங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், நாம் நடந்து போகிற நடைபாதை அளவு வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து மலையை குடஞ்சி வந்து ரோடு போட்டிருக்கிறதால ஊற்று தண்ணி மாதிரி வந்து ஊற்றிக்கிட்டே இருக்குது. ரோடெல்லாம் தண்ணி போயிட்டே வந்து இருந்துச்சு. அது கொஞ்சம் தூரம் தாண்டினோடனே வந்து நார்மலாக வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த பஸ்ஸு, காரு அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போகிறப்போ அதனால் வந்து நமக்கு அந்த நடக்கிறதுக்கான உண்டான அந்த வழியில் மட்டும் வந்து போங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து கடைசி கோபுரத்தை வந்து அடைஞ்சிட்டோம். இங்கேருந்து வந்து கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா 1.4 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போர்டு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த இடத்த வந்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து கற்பூரம் ஏற்றி வந்து சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு என்ன பண்ணுறாங்க பாருங்கள், இங்கே வந்து முட்டி போட்டு வந்து இந்த படிக்கட்டை வந்து நடந்து போகிறாங்க. இது ஒரு சிலருக்கு வந்து வேண்டுதல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்க நடந்து போகிறாங்க. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி வேண்டுதல் இருந்தால் வந்து போங்க, மற்றபடி வந்து போகணுன்னு வந்து அவசியம் இல்லை. கடைசியாக இங்கே வந்து புஷ்யகால சன்னதி அப்படின்னு ஒரு சன்னதி வந்து இருக்குது. அந்த சன்னதியை வந்து நாம் வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட நம்மளோட பயணம் வந்து, அதாவது வந்து இந்த அலிப்பிரி மெட்டில் நடந்து வர இந்த படிக்கட்டு பயணம் வந்து முடிவுக்கு வருதுன்னே வந்து சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இதான் வந்து படிக்கட்டு வந்து முடிகிற இடம். இங்கே இடத்துல வந்து எல்லாமே சாமி கும்பிட்டு, இங்கேயும் வந்து ஒரு ஆலயம் வந்து இருக்குது. அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் பகலில் போகும்போது நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே கீழே வந்து போகிறதுக்காக பஸ்ஸெல்லாம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த படிக்கட்டு தூரம் முடிஞ்ச உடனே இங்கே வந்து ஃப்ரீ லக்கேஜ் டெலிவரி சென்டர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது வந்து நம்ம வந்து கீழே வந்து லக்கேஜ் கொடுத்துருந்தோம்ல, அதை வந்து நீங்கள் போகிற வழியிலே வந்து இங்கே படிக்கட்டு முடிஞ்ச உடனே வந்து இருக்குது. அந்த இடத்துல வந்து வாங்கிக்கலாம். ஒரு சில இடங்களில் வந்து கண்டிப்பாக வந்து லக்கேஜ் கொடுக்குறதா இருக்கட்டும், வாங்குறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஒரு சிலர் வந்து சேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பைசா.
ஸோ நீங்கள் வந்து கொடுத்து பழக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து கண்டினியூவாக கேட்பாங்க. உங்களுக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னா எல்லோரும் ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நாளடைவில் அந்த மாதிரி கேட்குறது வந்து குறைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்ம புரட்டாசி மாதம் 2ஆந்தேதி 3ஆந்தேதி வந்திருக்கோம். ஸோ வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆக போகுது அடுத்த வாரத்தில். அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே வந்து திருப்பதி தேவஸ்வம் போர்டு வந்து செஞ்சுருக்காங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. இந்த மாதிரி வந்து லைட்டிங்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே திருமலா ஃபுல்லாகவே வந்து இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இது எல்லாமே வந்து சாம்பிள் தாங்க. இன்னும் வந்து நிறைய வேலைகள் வந்து செஞ்சிட்டே இருக்காங்க. ஏன்னா பிரம்மோற்சவம் வந்து அடுத்த வாரம் தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. மொத்தம் வந்து 9 நாள் பிரம்மோற்சவம். கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு நாளாச்சும் திருப்பதி வந்து பார்த்துட்டு போங்க அந்த 9 நாளில். ஏன்னா வந்து திருப்பதி பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ வந்து அழகாக இருக்குங்க. நாம் வந்து இங்கே வந்துட்டு அன்னதானம் வந்து சாப்பிட்டு இந்த கோவில் எதிர்க்க இருக்க கேலரின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த இடத்துல இருந்து தான் வந்து நம்ம சுவாமி வந்து மாட வீதிகளில் வலம் வரதை வந்து பார்ப்போம். அந்த இடத்துல தான் வந்து நாம் வந்து தங்கியிருக்கோம். இங்கே தங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 3 மணிக்கு வந்து எந்திரிச்சோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே மேக மூட்டங்கள்லாம் அப்படியே நம்மளை தவழ்ந்து போகிற மாதிரி பார்க்குறதுக்கே நம்ம ஏதோ ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் ஆச்சு. உண்மையிலே அந்த ஃபீலை வந்து ரொம்ப வந்து ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா லைட்டாக வந்து தூறல் போடுற மாதிரி இருந்துச்சு. சரி நாம் உடனே வந்து எந்திரிச்சு இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற மாதவன் நிலையம், அதாவது பக்கத்தில் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் கிட்டே இருக்குன்னு வச்சிங்களேன். அங்கே வந்து நடந்து போயிட்டு அங்கே வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே வந்து லாக்கரும் வந்து எடுத்திருந்தோம். உங்களுக்கு வேணுன்னா ஆதார் கார்டு கொடுத்து வந்து நீங்கள் வந்து லாக்கர் வாங்கிக்கலாம். அந்த இடத்துலே வந்து மொட்டையும் அடிக்கிறாங்க, குளிக்கிறாங்க, எல்லா வசதியுமே வந்து அந்த இடத்துல இருக்குது. நீங்கள் வந்து அங்கே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காலையில் எந்திரிச்சு அங்கே 10:30 மணிக்கு அன்னதானமும் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அதை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் அப்புறம் வந்து தரிசனத்துக்கு போகலாம். நானும் வந்து அப்படி தான் போனேன். நம்ம மக்களுக்கு இன்னும் வந்து பெரிய ஒரு டவுட் இருக்குது. எந்த கியூ வழியாக போகணும், கியூ எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து இன்னும் தெரியவே இல்லை. ஸோ பொது தரிசனம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் எந்த டிக்கெட்டுமே இல்லைனா அந்த கியூவில் போகலாம். இன்னொன்று வந்து இந்த டோக்கன் இருக்கிற கியூ இருக்குது, ரூ. 300 கியூ இருக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் எந்த கியூவில் போகணுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த கியூவில் மட்டும் போங்க. அப்புறம் உள்ளே போயிட்டு மறுபடியும் ரிட்டன் வெளியே வராதீங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வச்சுருக்கேன். நான் அந்த கியூ வழியாக வந்து உள்ளே போகிறேன். நாம் டோக்கன் வச்சுருக்கிறதால இங்கே மட்டும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து நாம் உள்ளே போயிட்டோடனே கியூ வந்து நல்லாவே வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள், இவங்களாம் வந்து பொது தரிசனத்தில், அதாவது டோக்கன் இல்லாமல் வந்தவங்க எல்லாம் குடோனில் அடைச்சி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கியூவில் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணுறாங்க. அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக வந்து வீக்கெண்டில் இல்லை இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக டோக்கன் வாங்கிட்டு வாங்க. இந்த மாதிரி பஜனைகள்லாம் நிறைய வந்து நடந்துகிட்டே இருக்குங்க திருப்பதியில். அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் போனீங்க அப்படின்னா திருப்பதியில் இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு ஆனந்தமாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக போகணுன்னு நினச்சிங்கன்னா புரட்டாசி மாதத்தில் ஒரு டைமாச்சு ட்ரை பண்ணுங்கள். கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் இருந்தாதீங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். நாம் வந்து சனிக்கிழமை பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்து என்ன பண்ணோன்னா, நம்ம குடோனில் போயிட்டு இப்போ குடோனில் ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் தரிசனத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ளே வந்தால் போதும் வெளியே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம சனிக்கிழமை தரிசனம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டு நாம் அதுக்கப்புறம் சனிக்கிழமை விடியற் காலையில் தரிசனம் பண்ணுறதுக்காக உள்ளே போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தோம். அதனால் வெளியே வந்துட்டோம்.
இவங்க எல்லாமே வந்து ஆல்ரெடி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த இடத்துல வந்து தேங்காய் உடைச்சிட்டு இங்கே வந்து பேடி ஆஞ்சநேய சுவாமி அப்படின்னு ஒரு கோவில் இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நிறைய பேருக்கு. அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து நாம் வந்து இருந்துகிட்ருக்கோம். ஸோ இந்த இடத்தெல்லாம் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாம் வந்து இந்த தேங்காய் உடைச்சிட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் வந்து கீழேக்கு வந்து போயிட்டு சனிக்கிழமை காலையில் வந்து சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் சனிக்கிழமை டேரெக்டாக வந்து தரிசனம் பண்ணோன்னா முன்னாடி நாள் வெள்ளிக்கிழமையே வந்து திருப்பதியில் கொடுக்குற அந்த டோக்கன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை தரிசனம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் பொது தரிசனத்தில் போனவங்ககிட்டலாம் கேட்டேன் எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் வந்து 24 மணி நேரம்ன்றாரு, ஒருத்தர் 32 மணி நேரம்ன்றாரு, இன்னொருத்தர் 36 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து டேரெக்டாக டிக்கெட் இல்லாமல் வந்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை கண்டிப்பாக வந்து பார்க்க முடியாது. இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையே வந்து திருப்பதியில் டிக்கெட் எடுத்துடுங்க. இந்த இடம் தான் சொல்லியிருந்தேன். இதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் நின்னீங்க அப்படின்னா, அதாவது இந்த பெருமாள் சிலைக்கிட்ட எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் நின்னீங்க அப்படின்னா அந்த கியூ லைனுக்கு போகிற ஃப்ரீ பஸ் வந்து இருக்குது. அவங்க வந்து மைக்லேயே வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, டோக்கன் இருக்கவங்க இறங்கிக்கங்க, டோக்கன் இல்லாத தரிசனம் பொது தரிசனத்தில் போனவங்க இறக்கிங்க, 300 ரூபாயில் இறங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எங்கள் பஸ்ஸில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து போயிடலாம். இந்த இடமும் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம தேங்காய் உடைக்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல கோயிலுக்கு ஆப்போசிட்டில், அந்த இடத்துல யாராமல் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மைக்கில் வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ், அதாவது தமிழில் சொல்கிறாங்க, ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அப்படின்னு எல்லா லாங்குவேஜுமே சொல்கிறாங்க. ஏன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் நிறைய பேர் வந்து ஃபேமிலியோட கும்பலாக வருவீங்க. அதில் யாராச்சும் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி யாரா மிஸ் ஆகிட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது எங்கன்னா இந்த பேடி ஆஞ்சநேய சுவாமி கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. நாம் வந்து அப்படியே பேடி ஆஞ்சநேய சுவாமியை வந்து சாமியை வந்து கும்பிட்டுட்டு அப்படியே வந்து வியாழக்கிழமை வந்ததால் அன்றைக்கெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து சனிக்கிழமை இல்லையா, அதனால் வந்து கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சனிக்கிழமை வரீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக தரிசனம் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து கீழே கொடுக்குற டிக்கெட் வந்து வெள்ளிக்கிழமை வந்து எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் சனிக்கிழமையே வந்து சனிக்கிழமையே தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற புரட்டாசி மாதத்தில் முடியாதுங்க. ஏன்னா நீங்கள் சனிக்கிழமை வந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக டிக்கெட் இல்லாமல் உங்களை வந்து குறைஞ்சபட்சம் 24 மணி நேரத்துலேருந்து 36 மணி நேரம் வரைக்கும் குடோனில் வந்து அடைச்சிருவாங்க. அதாவது மொத்த தரிசன டைமை சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் சனிக்கிழமை வந்தீங்கன்னா உங்களால் ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து சாமி தரிசனம் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வெள்ளிக்கிழமையே வந்து கீழ் திருப்பதியில் 3 இடத்துல வந்து டிக்கெட் தராங்க. நீங்கள் அதை வாங்கிட்டு சனிக்கிழமை வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 4லிருந்து 5 மணி நேரத்தில் வந்து தாராளமாக சாமியை பார்த்துட்டே வந்து வெளியே வந்துடலாங்க. அதே மீறி கூட்டம் அதிகமாக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் 8 மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களால் தரிசனம் பார்த்துட்டு வர முடியும். நான் வந்து விடியற் காலையிலேயே பார்த்ததால என்னோடய தரிசன டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 மணி நேரத்திலே வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் அதனால் வந்து திருப்பதியில் புரட்டாசியில் தரிசனம் பண்ணோம் அப்படின்னா முதல்ல பிளான் பண்ணிவிட்டு ஒரு நாள் லீவ் போட்டு கூட நீங்கள் வந்து வரலாம். அப்போ தான் உங்களால் வந்து நிம்மதியாக சாமி பார்த்துட்டு போக முடியும். நீங்கள் லீவ் போடாமல் வந்து இங்கே ஒரு நாள் ஃபுல்லாக வந்து குடோன்லேயே வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு முதல்ல லீவ் போட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து தோணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமையே லீவ் போட்டு வந்து இங்கே சனிக்கிழமை வந்து சாமி தரிசனத்தில் வந்து கலந்துக்குங்க. இங்கே புஷ்கரணியும் வந்து புஷ்கரணி குளம் வந்து சீரமைப்பு பணிகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை வந்து பிரம்மோற்சவத்துக்கு தான் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. பக்தர்களையும் வந்து குளிக்கிறதுக்கு வந்து அனுமதிக்கிறாங்க. ஏன்னா திருமலையில் இருக்கிற, அதாவது திருப்பதி திருமலையில் இருக்கிற அந்த 30 முக்கோட்டி அந்த ஏதோ அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய தீர்த்தங்கள் சொல்லுவாங்க. 3 கோடி தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தீர்த்தத்திலே முதன்மையானது இந்த புஷ்கரணின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக நீராடலாம்.
பிரம்மோற்சவத்துக்கு உண்டான பணிகள் எல்லாமே வந்து மும்முரமாக வந்து நடைபெற்று வருது. கண்டிப்பாக இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். நானும் வந்து அடுத்த வாரம் உண்மையிலே பிரம்மோற்சவத்துக்கு வந்து கலந்துக்கிட்டு நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படியே வந்து நம்மளோட தரிசனம் முடிஞ்சிட்டு ஒரு மதியம் ஆயிடுச்சு. இங்கே பக்கத்துலேயே வந்து மாதூரி வெங்கம்மா அன்னப்பிரசாத மையம் அப்படின்னு இருக்குது. அங்கே போயிட்டு வந்து நம்மளோட லஞ்சை சாப்பிட்டு நாம் வந்து அப்படியே நம்ம பயணத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.